வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்கு தத்துவம். ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். கூடவே இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு நல்ல பற்றும் பக்தியும் நம்பிக்கையும் இதை கேட்கிறவங்களுக்கு வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கம். ஆண்டவருடைய உதவியினால, பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையினால இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பல சிரமத்துக்கு நடுவில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நான் திரும்ப சொல்றேன், நான் பிரசங்கம் பண்றதுக்காக வரல. பிரசங்கம் பண்ணுன்ற அந்த மன எண்ணத்தோடும் நான் இதை பதிவு செய்யல. என்னோட சொந்தக்காரங்கிட்ட, எங்க குடும்ப நண்பரிடத்துல நான் எப்படி பேசுவேனோ அது மாதிரி உங்ககிட்ட நான் பேசுறேன். நீங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆலோசனை தான். தேவ வசனம் உயிர் உள்ளது. அந்த வசனத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த வசனத்தினால நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லணும், புத்தி சொல்லிக்கணும் அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்கு. அந்த விதத்துல எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஊடகத்தின் வழியாக உங்களோட நான் பேசுறேன். இப்போ ஒவ்வொரு நோயா இந்த உலகம் சந்திக்குது. இதுவரைக்கும் கேள்விப்படாத தாக்கங்களை கொடுக்கிற நோய்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு நோயை நம்மளால சகிக்க முடியல, தாங்க முடியல. கோவிட்-19 ஒரு பக்கம் பாதிப்பு மக்களுக்கு வந்தாலும் அது முடியவே இல்லை. அடுத்து ஒரு நோய் புதுசா ஸ்டார்ட் ஆகுது. இந்த நோய் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் புயல் அடிக்குது. இயற்கை சீற்றங்கள், இந்த நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த டிசாஸ்டர் பாருங்க, மிகப்பெரிய பேரழிவுகள், பல்வேறு நாடுகள் பாதிக்கப்படுகின்றன. இதுக்கு நடுவுல ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றணும், ஆண்டவர் தான் நடத்தணும். இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்தின் மூலமா உங்களோட நான் பேச விரும்புறேன். அந்த வாக்கு தத்தம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, எரேமியா தீர்க்கதரிசனாகமம் 32வது அதிகாரம் 42வது வசனத்துல இருக்கு. எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன், எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. சின்ன சின்ன நன்மைகள் நம்முடைய லைஃப்ல வந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கான அலங்காரமா நான் நினைக்கிறது இல்லை. இல்லாத, நமக்கு கிடைக்காத நன்மைகளை நினைச்சு 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 வேதனைப்படுறதுதான் இந்த மனித சமூகத்தினுடைய இயல்பா போச்சு. இருக்கிறத நினைக்காம இல்லாததை நினைச்சு வருத்தப்படக்கூடிய மனித கூட்டம். எத்தனை விஷயம் நல்லது நடக்குது, எத்தனை நன்மையான காரியத்தை ஏசப்பா செஞ்சிருக்கிறாங்க, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அது எனக்கு கிடைக்கல, அவங்கள மாதிரி இல்லை, அவங்களுக்கு கடவுள் செஞ்சது எனக்கே செய்யல, இப்படி வருத்தப்படக்கூடிய மக்கள் தானே அதிகமா இருக்கிறோம். ஆனா அதுக்கு நடுவுலையும் கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு, எல்லா நன்மையும் நான் உனக்கு தருவேன்ப்பா, எல்லா நன்மையும் நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு சொன்னது எல்லாம் நடக்கும்ன்றார் அவர். நான் சொல்லிய எல்லா நன்மையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன எல்லா நன்மையும் வரப்பண்ணுவேன், கவலைப்படாத. எனக்கு இது நடக்கலையே, அது நடக்கலையே, இவங்களுக்கு நடந்தது மாதிரி எனக்கு நடக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் நடப்பிப்பேன். என்னுடைய கரம், என்னுடைய வல்லமையான கரம் அதை செஞ்சு முடியும், என்னுடைய வல்லமை அதை செஞ்சு முடிக்கும்னு கர்த்தர் சொல்றேன். ஆக தேவன் நமக்கு நன்மை செய்வார். அப்படி கர்த்தர் நன்மை செய்யும் போது ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்கும். அதை ரெண்டையும் முதல்ல நான் சொல்லிடுறேன். ஒன்னு நம்ம லைஃப்ல, இன்னொன்னு சத்துருக்கு லைஃப்ல. கர்த்தர் நன்மை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். சத்துருக்கள் சைட்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது அவங்களுக்கு பயமும் நடுக்கமும் வரும். ஒரு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஆண்டவர் மேல இருந்து நமக்கு நன்மை செய்யும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா சத்துருக்களுடைய சைடு பாத்தீங்கன்னா பயமும் நடுக்கமும் அவளுக்கு வந்துடும். முதல்ல அதை விளக்கி சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்போ முதலாவது, கர்த்தர் எனக்கு செய்கிற நன்மையினால எனக்கு ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 66வது வசனம். 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி, கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு
மனமகிழ்ச்சியோடு தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். பாருங்கள், ராஜாவாகிய சாலமோனுக்கும் நன்மைதான், தாவீதுக்கு நன்மை செய்தார், ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். இந்த நன்மை செஞ்சதுனால அவருடைய ஜனங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆண்டவர் நீங்க சந்தோஷப்படுறது மாதிரி, நீங்க மன மகிழ்ச்சி அடைகிறது மாதிரி உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போறாரு. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? நிபந்தனையை கடைபிடிக்கணும். அதான் நான் கடைசியே சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அன்பானவர்களே, நான் உங்களுக்கு நன்மை செய்ய போறேன். அந்த நன்மை உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலை கொடுக்கும்னா, நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, ரொம்ப ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணணும். அதுதான் அவருடைய ஏசப்பாடு விருப்பம். கர்த்தர் சீக்கிரத்துல உங்களுக்கு நன்மை செய்வார். அதனால அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷம் வரும். இதுக்கு 2 வசனங்களை நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல வாசித்ததை விட இப்ப நான் காமிக்கிற வசனத்துல இன்னும் தெளிவா இருக்குது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷம் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். 1 ராஜாக்கள் 7ல வாசித்தோமே, அது மாதிரி தான் அந்த வசனம், அதே வசனம் தான். இந்த 3 பேரையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. சாலமோனுக்கும் தாவீதுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் நன்மை செஞ்சதுனால அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னு இருக்கு. தேவன் செய்யக்கூடிய நன்மை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அதை நீங்க மறந்துடக்கூடாது. 2வது, இணைச்சட்டத்துல உபாகமத்துல வாசிக்கிறோம். உபாகமம் 26:11. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. கர்த்தருடைய பிள்ளைகளும் லேவியனும் ஊழியக்காரனும் பரதேசியும் சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் செஞ்சிருக்கிற நன்மையினால சந்தோஷப்படுவாங்கன்னு இருக்கு. கர்த்தர் நன்மை செய்யும் போது ஒரு பெருங்கூட்டத்துக்கு மகிழ்ச்சி, பெருங்கூட்டத்துக்கு சந்தோஷம். அப்படி ஒரு நிகழ்வை சீக்கிரம் உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கும்படி, நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறும்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போறாரு. உங்களுக்கு நன்மை செய்வதோடு மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த நன்மை போய் சேரும். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். இப்போ தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும் போது, எனக்கு நன்மை செய்வதனால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுது. அதே மாதிரி அவர் எனக்கு நன்மை செய்யும் போது எதிராளிகளுடைய விஷயத்துல என்ன நடக்குது பாருங்க. ஏற்கனவே நான் சொன்னது போல பயமும் நடுக்கமும் திகிலும் அவங்களுக்கு பிடிக்கும். இதை நாம் எங்க வாசிக்க முடியும் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசன ஆகமம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அதை நம்ம பார்க்கலாம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு செய்கிற நன்மையினால எதிராளிகள் பயந்து நடுங்குவாங்க. அச்சம் வரும், கலக்கம் வரும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்யறதுனால ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷம். ஆனா சத்துருக்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயமும் நடுக்கம் வரும். அவங்க பயத்தோடு நடுக்கத்தோடு இருப்பாங்க. நமக்கு நம்முடைய லைஃப்ல கர்த்தர் செய்திருக்கிற அந்த நன்மைகளை பார்த்து, நம்முடைய லைஃப்ல நடந்த நன்மையான விஷயங்களை பார்த்து அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு இருப்பாங்க, கலங்கி போவார்கள். 2 உதாரணங்களை நான் சொல்லணும் இதுக்காக. தானியேலோடு கர்த்தர் இருந்தார். தானியேல் மிகவும் உண்மையானவன், நீதிகேடு செய்யாதவன், குற்றம் சாட்டப்படாதவன், நல்ல மனுஷன், உண்மையான மனுஷன், விசேஷித்த ஆவி பெற்றவன். எல்லாம் தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட தானியேல் தேவனால் விடுவிக்கப்பட்டு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டவனை காப்பாற்றினான். அந்த தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்தை பாத்தீங்கன்னா, தானியேலுடைய காரியம் என்றால் ஜெயமா இருந்தது அப்படின்னு வாசிக்கலாம்.
கர்த்தர் தானியேலுக்கு நன்மை செய்தார். அவனுக்கு செஞ்ச மிகப்பெரிய நன்மை என்னன்னா, சிங்கம் அவனை கடிக்காம விட்டது. சிங்கத்தினால் அவன் சேதப்படாம இருந்தது. அவனுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் செஞ்சார். இந்த நன்மை எதிராளிகளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 6:26, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்காக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவறிந்தும் நிற்கும். 24வது வசனம், தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. எவ்வளவு நடுக்கம் இருந்திருக்கின்றது இங்கு எழுதப்படல. ஆனால் அவர்கள் மரண அக்கினிக்குட்படுத்தப்பட்டார்கள். அதனால தொடர்ந்து சத்துருக்கள் நடுங்கணும், பயப்படணும் என்று ராஜா சொல்றான். இந்த தரியு ராஜா சொல்றான், தானியேலுடைய தேவனுக்கு முன்பதாக நடுக்கம், பயம் இருக்கணும்னு சொல்றான். தானியேலுக்கு கர்த்தர் செய்த நன்மையினால தானியேலுடைய சத்துருக்கள் கடைசி வரைக்கும் பயந்து நடுக்கத்தோடு இருந்தார். அதே போல எபிரேயர்கள் கானானை சுதந்திரிக்கும்படி நன்மை பெற்றார்கள். கானானை சுதந்திரிக்கும்படி நன்மை பெற்ற போது எரிகோ பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு பயமும் நடுக்கமும் திகிலும் பிடிச்சது அப்படின்றத நாம் யோசுவா புத்தகத்துல வாசிக்க முடியும். யோசுவா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். தம்முடைய தேவனுடைய ஜனத்திற்கு கர்த்தர் நன்மை செய்யும் போது சத்துருக்களுடைய இருதயம் கரைந்து போகிறது, பயம், திகில், கலக்கம் அவர்களை பிடித்தாட்டுகிறது. பாருங்க, கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்போது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, நீங்க மனமகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, களி கூர்ந்து வாழ்வீர்கள். சத்துருக்கள் பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு பயமும் திகிலும் நடுக்கமும் கலக்கமும் வரும். ஒரு பக்கம் ஒரு கூட்ட மக்கள் நம்மோடு சேர்ந்து அவர்களும் மனமகிழ்வார்கள். இன்னொரு பக்கம் நமக்கு எதிராளிகளாக சத்துருக்களா இருந்தவங்க பயத்தோட கலக்கத்தோட திகிலோட இருப்பாங்க. எனது அருமை சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்றார். இந்த நன்மை சீக்கிரம் உங்களை சந்தோஷப்படுத்தும். இந்த நன்மை சீக்கிரத்துல உங்களுடைய சத்துருக்களுக்குள்ள கலக்கத்தை உண்டு பண்ணும். மறந்துடாதீங்க, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற, ஊடகத்தின் ஊடாய் பார்த்து கொண்டிருக்கிற, முகநூல் பக்கத்தின் வழியாக யூடியூப் வழியா பார்க்கிற சகோதர சகோதரிகளை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அந்த நன்மை உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சத்துருக்களுக்கு திகிலாக, பயமாக, கலக்கமாக மாறும். இதை ஆண்டவர் செய்வார். அதனுடைய கண்கள் பார்க்கும். சரி, இந்த தெய்வத்திடத்திலிருந்து இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை நான் அனுபவிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நிறைய வசனம் இருக்குது. ஒரு 5 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு மேற்கோள் காட்டிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நன்மையும் நான் உங்களுக்கு வர பண்ணுவேன், உங்க மேல வர பண்ணுவேன். நான் என்னெல்லாம் நன்மை சொன்னனோ அந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும்பா, நீங்க கவலைப்படாதீங்க. எவ்வளவு காலம் இந்த சிறையிருப்பு, எவ்வளவு காலம் இந்த கஷ்டம், எவ்வளவு காலம் இந்த வேதனை, எவ்வளவு காலம் இதை தாங்கி போக போறேன், நானு எவ்வளவு காலம் வேதனையோட வறுக்க போறேன்னு சொல்லி நீங்க நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரமா அதை உன் மேல நான் வர பண்ணுவேன். அந்த நன்மை உனக்கு வரும். தீமையே அனுபவிச்சு சோர்ந்து போயிட்ட, தீமையே அனுபவிச்சு நீ வேதனைப்பட்டு வாழ்ந்தது போதும். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் கொடுக்க போறேன். வசந்தம் வரப்போகிறது. சீக்கிரமா நான் உனக்கு சொன்ன அந்த நன்மையெல்லாம் உன் மேல வந்துரும்னு சொல்றாரு. அதை கேட்கும்போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, ஆனந்தமா இருக்குது. பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை கொடுக்க போறாரு அப்படின்னு என் உள்ள வந்து பரவசப்படுது. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. அவர் கொடுக்கிறதுக்கு வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அவர் நமக்கான நன்மையை கொடுப்பதற்கு அவர் உயிருள்ளவராக, ஜீவனுள்ளவராக இருக்கிறாரு. ஆனா அந்த நன்மை பெற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம எப்படி இருந்தா அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும். முதலாவது, எரேமியா 15:11 நன்மை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்தான்னு கேட்டா, அவர் கற்பிக்கின்ற விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தா நமக்கு அவர் நன்மை செய்வார். அவர் என்னெல்லாம் சொல்றாரோ, என்னெல்லாம் கற்பிக்கிறாரோ,
என்ன காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை சரியா அறிஞ்சு நாம செஞ்சிட்டோம்னா, கற்பிக்கிறவர்களின்படி நாம் நடக்கிற போது அவர் நமக்கு நன்மை செய்வார். இரண்டாவதாக, தேவனுடைய சத்தத்தை கேட்காம பொல்லாப்பானதை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருந்தோன்னு சொன்னா அவர் நன்மை செய்ய முடியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தால் அவர் நமக்கு நன்மை செய்வார். இதை எரேமியா 18:10 சொல்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பொல்லாப்பான காரியத்தை செய்யாம இருந்தோன்னு சொன்னா அவர் நமக்கு நன்மை செய்வார். அந்த நன்மையை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது. மூன்றாவது, எரேமியா 38வது அதிகாரம் 20வது வசனத்துல, உம்மை ஒப்புக்கொடார்கள், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும், அப்பொழுது உமக்கு நன்மையா இருக்கும். எல்லாமே எரேமியால இருக்கிறதா நான் சொல்றேன். செவி கொடுத்தா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா அவர் நமக்கு நன்மை செய்வார். பலியிடுகிறதை பார்க்கணும், செவி கொடுக்கிறது தான் உத்தமம், அதுலதான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செவி கொடுக்க துவங்கினால் எனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நான் இதை செய்வேன் என்று பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்றார். பல நன்மைகள். அவருக்கு மாத்திரம் நீங்க செவி கொடுத்து நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிளெஸிங்ஸ்க்கு அளவே கிடையாது. உபாகமம் 28 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 1-2 வசனத்துல, சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடந்தா இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் மேல வந்து பலிக்கணும்னு சொல்றார். எவ்வளோ பிளெஸிங் சொல்றாரு பாருங்க. ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கு, புகழ்ச்சியான ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாமே இருக்குது. அதுல எல்லா பிளெஸிங்ஸும் அந்த 28 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 14 வசனத்துக்குள்ள வாசித்து பார்க்கலாம். கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டேன், வாழாக்காம தலையாக்குவேன், கீழாக்காம மேலாக்குவேன், எல்லாத்தையும் சொல்றார். அவருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு தான் அவ்வளவு நன்மை. நான் அவருக்கு செவி கொடுத்து வாழ்கிற போது, நான் அவருக்கு செவி கொடுத்து ஜீவிக்கிற போது எனக்கான நன்மைகளை நான் பட்டியல் போட்டு சொல்லலாம். அவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் எப்படியோ வாழ்றான், என்னவோ ஜீவிக்கிறான், அவன் வாழ்க்கை எப்படியோ தாறுமாறா போயிட்டு இருக்குது. ஆனா அந்த மனுஷனுடைய லைஃப்ல அவன் கர்த்தருக்கு செவி கொடுக்க துவங்கும் போது அவன் வாழ்க்கையில அவன் நினைச்சு பார்த்திட முடியாத பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து விடுகிறார். இந்த 1 சாமுவேல் புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல ஒருத்தரை பார்க்கிறோம், 16ஆம் அதிகாரத்துல ஒருத்தரை பார்க்கிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்துல உள்ள மனுஷன் சவுல், 16ஆம் அதிகாரத்தில் உள்ள மனுஷன் தாவீது. 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மனுஷன் நிராகரிக்கப்படுகிறான் தேவனால. ஆனா 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மனுஷன் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறான். வாட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் 15th chapter and 16th chapter? இந்த 15ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சவுல் செவி கொடுக்கல. 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிற தாவீது செவி கொடுத்தான். எங்கெங்க கர்த்தர் அவனோட பேசினாருன்னு கேட்காதீங்க. அப்பா சொல்றதுக்கே செவி கொடுத்தவன் கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சான். பிறகு உள்ள அவனுடைய லைஃப் ஹிஸ்டரிலாம் பாத்தீங்கன்னா செவி கொடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தான். தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள், தேவனுக்கு செவி கொடாதவர்கள் நிராகரிக்கப்படுவார்கள். சவுல் பெரிய நன்மை காணாமல் அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. தாவீது அப்படி இல்லை. அவன் நன்மையினால் நிரப்பப்பட்டான். நிந்தனை வந்தது, போராட்டம் வந்தது, கஷ்டம் வந்தது, ஆனால் அவனுக்கு போதும் போதும் என்று சொல்லும்படியான நன்மை கிடைத்தது. சீமே என்கிற மனுஷன் தூசிக்கும் போது சொல்றான், அவன் தூசிக்கிட்ட விட்டுருப்பா, ஒருவேளை நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக தேவனுக்கு நன்மை சரி கட்டுவார் என்று சொன்னான். சங்கீதத்துல பாடும்போது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொன்னான். தொடர்ந்தது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். உங்க லைஃப்ல நன்மை நிறைய கிடைக்கணும்னா ரொம்ப சிம்பிள், நீங்க செவி கொடுங்க. 3வது. 4வது, எரேமியா 42:6, அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகி கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்களுமே அனுப்புகிற எங்கள் தேவனாகி கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். நன்மை கிடைக்கணும்னா கீழ்ப்படிதல். எல்லாம் ஒண்ணுக்கு தொடர்புடைய வார்த்தை தான். கீழ்ப்படிந்து நடப்பது. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் இருக்குன்னா கீழ்ப்படுகிற ஒரு கேரக்டர் தான். புதிய ஏற்பாட்டுல ஒரு ஓமானத்தை கர்த்தர் சொல்லுவார். தன்னுடைய மூத்த பையன்ட்ட எப்பா தோட்டத்துக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னா அவன் போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சு போயிட்டான். போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு பின்னாடி மனஸ்தாபப்பட்டு போனான்னு எழுதி இருக்குது. இளைய மகன் சொன்னா, இதோ போகிறேன் அப்பா தந்தையே என்று சொல்லிட்டு அவன் போகல.
இந்த 2 பேர்ல யாரு பிதாவுடைய சித்தத்தை செஞ்சவன், தகப்பனுடைய சித்தத்தின்படி நடந்தவன் கேட்டா மூத்தவன் தான். கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா நாம இருந்தோம்னா, கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தோன்னு சொன்னா நமக்கு நன்மை ஏராளம் உண்டு. ஒபே பண்ணி வாழ்கிற போது, ஒபே பண்ணி ஜீவிக்கிற போது நமக்கு நன்மை ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு. அவன் நன்மையை தருவார். ஒபே பண்ணி நடக்கும் போது, கீழ்ப்படிந்து நடக்கும் போது பார்த்துட்டே இருக்கிறார் மேல இருந்து, என் தாசன் எவ்வளவு அருமையா கீழ்ப்படுகிறான், எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானே, ஒபே பண்ணி நடக்கிறானே, நான் இதை அவனுக்கு செஞ்சே ஆகணும், இந்த நன்மை அவனுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அவனுக்கு கொடுக்கிறார். ஒரு மிகப்பெரிய இசை அமைப்பாளர் இளையராஜா, அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய துறை வெள்ளைக்காரர்கிட்ட அவருடைய எஸ்டேட் எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். மிகவும் உண்மையாய் அவர் இருந்தார். அந்த நாட்களில் வெள்ளைக்காரர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை அந்த இளையராஜா அவருடைய தந்தை அவருக்கு எழுதி வச்சுட்டு போனார். இதை அவருடைய சகோதரர் கங்கை அமரன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்வதை நான் கேட்டேன். ஏன் அந்த வெள்ளைக்காரர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, உண்மையா இருந்திருக்கிறாரு, ஒபே பண்ணி இருந்திருக்கிறாரு. எவ்வளவு நெருக்கடிக்கு நடுவுலையும் அந்த துரைக்கு உண்மையா அவர் இருந்ததுனால, கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால அந்த நன்றி கடனாக ஒரு பெரிய நன்மை அவருக்கு வந்து சேர்ந்தது. பின்னாட்களில் அந்த குடும்பம் தலைப்பதற்கு அந்த ப்ராப்பர்ட்டி அவர்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறது. இந்த உலகத்திலேயே அப்படி மனிதர்கள் நமக்கு செய்யறாங்க இல்லையா? பரலோக தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டீங்கன்னா, ஒபே பண்ணிட்டீங்கன்னா, அவர் உங்களுக்கு தரக்கூடிய நன்மை போதும் போதும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். இறுதியாக இந்த தேவனுடைய நன்மை பெற்றுக் கொள்வதற்கு தேவனுக்கு பயந்து வாழணும். எரேமியா 32 அதிகாரம் 40வது வசனம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்தேன். நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தால், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய நன்மையை அனுபவிப்பதற்கு நமக்கு உதவியா இருக்கும். 128வது சங்கீதம். பொதுவா தமிழகத்தின் தென்பகுதியில நடக்கிற திருமணங்கள், குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையில் நடக்கிற திருமணங்கள்ல இந்த 128வது சங்கீதத்தை ஒண்ணு வாசிச்சிருவாங்க, இல்லைன்னா பாட்டாவது பாடிடுவாங்க. இந்த அதிகாரம் சங்கீதம் வாசிக்காமல் எந்த திருமணமும் நடப்பதில்லை நான் பார்த்த வரைக்கும். இந்த சங்கீதத்தை அதிகமாய் பயன்படுத்துவார்கள். இதுக்கு பேர் கல்யாண சங்கீதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சங்கீதத்துல என்ன எழுதியிருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நன்மை உண்டாயிருக்கும். யாருக்கு நன்மைன்னு கேட்டா, அவருக்கு பயந்து வாழ்றவங்களுக்கு. அவருக்கு அஞ்சி அவருக்கு பயந்து யார் வாழ்கிறார்களோ, அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு யார் ஜீவிக்கிறார்களோ, அவருடைய வழியை யார் கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாக்கியம் உண்டாகும், அவர்களுக்கு இந்த நன்மை உண்டாகும், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய ஜீவிதத்திலே மேன்மையான ஆசீர்வாதங்களை, மகிமையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். உங்களை நன்மையால் அலங்கரிக்க விரும்புகிறார். அவருக்கு பயந்து நடங்க, கீழ்ப்படிங்க, செவி கொடுங்க, சத்தத்தை கேளுங்க, அவர் கற்பித்தவைகளுக்கு உடன்படுங்கள். இப்படி செய்தால் அவர் தருகிற நன்மையால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். நான் சொன்ன இந்த 5 வசனமுமே எரேமியாவில இருந்து நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் கற்பித்தவைகளின்படி நடக்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், அவருக்கு செவி கொடுக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு பயந்து வாழணும். இதை நாம செய்யும் போது அவர் நமக்கென்று வச்சிருக்கிற அந்த நன்மையை அவர் நமக்கு கொடுப்பார். தேவனுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சத்தத்தை கேளுங்க, கற்பித்தவைகளின் நடங்க, கீழ்ப்படிந்து நடங்க, அவருக்கு பயந்துருங்க, செவி கொடுங்க, இதெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படி சொன்னதெல்லாம் அப்படியே நிறைவேற்றுவார், அப்படியே உங்கள் மேல் வரப்பண்ணுவார். ஜெபம் செய்வோம்.
எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்காரனராயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தை, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்கள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உமது ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சகல நன்மைகளையும் அனுபவிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் புரிவீராக. நீண்ட நாள் நன்மை நடக்கும் நடக்கும் என்று எதிர்பார்த்து சோர்ந்து போன உள்ளங்கள் இவைகளை கேட்கிறார்கள். நன்மை வருமென்று காத்திருந்து கண்பூத்து போய் சோர்ந்து போன பிள்ளைகளும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் தெய்வமே, உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள் மாறட்டும், அற்புதம் நிகழட்டும், ஆசீர்வதித்து உயர்த்தும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.